வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிய நண்பரால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இன்னும் உங்களுடைய மனதை உடைத்து போட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஏன் இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் நடந்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியும். மேசம் ராசியினரான நீங்கள் எப்பொழுதுமே இதையும் ஒளிவு மறைவின்றி பேசக்கூடிய வெள்ளந்தியான ஒரு மனிதர்கள். உங்களிடம் யாரேனும் வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறாயா என்று கேட்டால் கூட எனக்கு இது வேண்டாம், இது தவறான பாதையில் இருந்து வருகிறது என்று சில வாய்ப்புகளை கூட நீங்கள் வேண்டாம் என்று கூறியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறி செல்லும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரிந்தும் இருந்தாலும் தவறான வழியில் வரக்கூடிய வாய்ப்புகள் வேண்டாம் என்று அனைத்தையும் ஒதுக்கி வைத்த ஒரு நபர்கள் நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் என்பதால் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவருக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீர்கள். ஆனால் உங்களுடைய லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு பாதக ஸ்தானாதிபதிகளின் தசா புத்தி நடக்கும் பொழுது நீங்கள் உயிரென நம்பிய நண்பரை உங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய ஒரு துரோகத்தை செய்து கொடுத்திருப்பார். ஆனால் அந்த ஒரு நண்பர்கள் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆரம்பத்தில் உங்கள் கூடவே இருந்து கொண்டு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பது, எல்லா விதமான கஷ்டங்கள் எதுவாகவே இருந்தாலும் அதில் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை சேர்த்து கொடுப்பது என்றெல்லாம் அவர்கள் செய்த செயல்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அவர்கள் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் செய்த அந்த செயல்களை நினைத்து நீங்கள் இன்னும் வருந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய ரகசியங்களை உங்களிடமிருந்தே வாங்கிக் கொண்டு அதையே உங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தி கொண்ட ஒரு நபர்களும் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். இவனையா நாம் இவ்வளவு காலங்கள் கூட வைத்திருந்தோம் என்று உங்களுடைய நெஞ்சங்கள் உருகி கண்ணீர் வடித்த ஒரு நாட்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கலாம். அல்லது சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து முடிந்திருக்கலாம். ஜோதிட ரீதியாக உங்களின் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் பாப கிரகங்களின் தாக்கங்கள் இருந்ததால் நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். இது உருவாகிறதா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் காதல் உங்களுடைய வாழ்க்கையில காதல் என்பது இருந்தது. ஆனா அது உங்களுடைய கொடுத்த நம்பிக்கையை முடிவிலும் அவமானத்தில் கொண்டு போய்தான் நிறுத்தியிருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுடைய காதல் விஷயத்தில் ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. மேசம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில காதல் என்பது பலருக்கு நம்பிக்கைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரக்கூடிய ஒரு அனுபவமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் சிலருக்கு அது மனக்காயங்களையும் விட்டு செல்லலாம். இப்பொழுது அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மேசம் ராசியான உங்களுக்கு கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு உறவு அவங்களுடைய வாழ்க்கையை ஆழமாகவே பாதித்ததாகவே உணர்ந்திருக்கலாம். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் அந்த மனிதரை உங்களுடைய உலகமாக இருந்திருக்கலாம். உங்களுடைய எதிர்கால கனவுகள், குடும்ப வாழ்க்கை பற்றிய ஆசைகள், வெற்றி பெற்ற பிறகு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள், இவை அனைத்தும் அந்த உறவை சுற்றியே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அவருடைய ஒரு செய்தி உங்களுடைய நாளையை அழகாக்கி போட்டிருக்கலாம். ஒரு சின்ன சின்ன பாராட்டுக்கள் கூட உங்களுக்கு பெரிய உற்சாகத்தை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆனால் காலங்கள் மாறிய போது அந்த உறவிலும் மாற்றங்கள் என்பது இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். முன்பு மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட இன்னும் சில நிமிடங்களுக்கு கூட நேரங்கள் ஒதுக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். காரணங்கள் தெரியாமல் உருவான தூரங்களும் மனதில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்ற எண்ணங்கள் உங்களை நீண்ட நாட்கள் வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்தவிதமான ஒரு தவறுகளையும் செய்ய மாட்டீர்கள். உங்களுடன் இருந்தக்கூடிய நபர்கள், உங்களை காதலித்த உறவுகள் உங்களை தவறாக புரிந்து கொண்டதால் மட்டுமே தான் உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளானது வைக்கப்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றி இந்த ஒரு நாளில் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பங்களும் நீங்களும் சந்தோஷமான நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே மாற்றப்படுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறி அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட நாட்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. அக்கம் பக்கம்
அக்கம் பக்கம் வீட்டாரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாமே மறைந்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நீங்கள் எது செய்தாலும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களே உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுப்பார்கள். வியாபார விஷயங்களில் அலைச்சல்களில் ஏற்படும் வியாபார விஷயங்களில் அலைச்சல்கள் என்பது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். உறவினர்களின் வருகைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. பணிபுரியக்கூடிய இடத்தில் பொறுமை என்பது மிக முக்கியம். அந்த பொறுமைகளை மட்டும் நீங்கள் பாதுகாத்து கொண்டால் அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே கிடைக்கும். நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறது மேஷம் ராசி என்பர்களுக்கு. கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு காரிய தடையை ஏற்படுத்திய மந்த கதியானது இப்பொழுது மாறி இனிமேல் தொட்ட காரியங்கள் யாவும் மளமளவென வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதமான காரியங்களும் எல்லா விதமான சில விஷயங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே உங்கள் பக்கம் திரும்பிவிடும். உங்களுடைய லக்னத்திற்கும் ராசிக்கும் பாக்கியஸ்தானங்கள் மற்றும் கர்மஸ்தானங்கள் வலுப்பெற போவதால் இழுப்பறியாக இருந்த அரச காரியங்களும் கோர்ட்டு வழக்குகளும் மற்றும் பல வருடங்களாக முடங்கி கிடந்த திட்டங்கள் யாவும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிறைவேற்றி வைக்கப்படும். இனிமேல் இந்த வேலை நடக்கவே நடக்காது என்று நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் கூட கிரகங்களின் சாதகமான பார்வையால் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சாதகமாக முடிந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. முடங்கி போன உங்களுடைய வேகமும் இனிமேல் சுனாமி போல பாய்ந்து உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. கிரக பலத்தால் தன்னம்பிக்கை பல மடங்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரும். மேஷம் ராசி என்பர்களை வாழ்க்கையின் சில காலங்களில் நம்மை நாமே சந்தேகப்பட தொடங்கிவிட்டு கொண்டே இருக்கிறோம். என்னால் முடியுமா, நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேனா என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் இன்னும் எழுந்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் அனுபவங்களும் காலங்களும் சேரும் பொழுது அந்த சந்தேகங்கள் மெதுவாக தன்னம்பிக்கையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது தன்னம்பிக்கைகளையும் எந்த ஒரு முயற்சிகளை எடுத்தாலும் அந்த முயற்சிகளை நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சில காலங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து உங்களுடைய முயற்சிகளும் இருந்தால் முன்பு பயமாக தோன்றிய விஷயங்கள் கூட இப்பொழுது தைரியமாக எதிர்கொள்ள முடியக்கூடிய ஒரு விஷயங்களாகவே மாறிவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே கிடைக்கும். நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறது மேஷம் ராசி என்பர்களுக்கு. கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு காரிய தடையை ஏற்படுத்திய மந்த கதியானது இப்பொழுது மாறி இனிமேல் தொட்ட காரியங்கள் யாவும் மளமளவென வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதமான காரியங்களும் எல்லா விதமான சில விஷயங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே உங்கள் பக்கம் திரும்பிவிடும். உங்களுடைய லக்னத்திற்கும் ராசிக்கும் பாக்கியஸ்தானங்கள் மற்றும் கர்மஸ்தானங்கள் வலுப்பெற போவதால் இழுப்பறியாக இருந்த அரச காரியங்களும் கோர்ட்டு வழக்குகளும் மற்றும் பல வருடங்களாக முடங்கி கிடந்த திட்டங்கள் யாவும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிறைவேற்றி வைக்கப்படும். இனிமேல் இந்த வேலை நடக்கவே நடக்காது என்று நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் கூட கிரகங்களின் சாதகமான பார்வையால் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சாதகமாக முடிந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. முடங்கி போன உங்களுடைய வேகமும் இனிமேல் சுனாமி போல பாய்ந்து உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணங்களை